மிலனுக்குள்ள ஒரு மாலுக்கு போகலாம் அப்படின்னா எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்த பீகோக்கா வில்லேஜ் தாங்க. ஷாப்ஸ் எல்லாம் அவ்வளோ இல்லை, பட் சினிமா பார்க்குறதுக்கு தியேட்டர், கேம்ஸு, ஃபுட்ஸு அப்படின்னு செம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நாம் அந்த மாலுக்கு தான் போய் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாட போகிறோம். வாங்க விளையாடுவோம். இங்கே ப்ளே சிட்டி அப்படின்னு ஒரு கேம்ஸ் ஹால் இருக்குது. இங்கே தான் எல்லா வீடியோ கேம்ஸ், பவுலிங், பில்லியர்ட்ஸ், டேபிள் டென்னிஸ் அப்படின்னு பல கேம்ஸ் வச்சுருக்காங்க. வந்த புதுசில் நாங்களும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் அப்படி தாங்க நினச்சோம். பட் இங்கே கரெக்டான டைம் சூஸ் பண்ணிங்கன்னா சீப்பாகவே நீங்கள் விளையாடலாம். இங்கே எந்த கேம் விளையாட என்ன ப்ரைஸு, எத்தனை மணிக்கு வந்தால் சூப்பரான ஆஃபரில் இங்கே விளையாடலாம் அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்ஸாக நான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாம் ஃபஸ்ட்டு விளையாட போகிறது உருட்டுற விளையாட்டு. ஆமாங்க, பவுலிங் அரீனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க தர அந்த ஸ்பெஷல் ஷூ போட்டுட்டு தான் நீங்கள் அந்த பவுலிங் அரீனாக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அதோட தான் நீங்கள் அங்கே விளையாடணும். சரி, இப்போ நம்ம விளையாடிக்கிட்டே இந்த கேம்ஸ் வில்லேஜை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுப்போம். இந்த பீகோக்கா வில்லேஜுக்கு அருமையான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. இன்ஃபேக்ட் M5 மெட்ரோ எடுத்திங்கன்னா ஈஸியாக இங்கே நீங்கள் ரீச் ஆகிடலாம். சரி, இந்த பவுலிங் கேம்ஸ் விளையாட எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத பற்றி இப்போது நம்ம பார்ப்போம். சாதாரணமாக இங்கே ஒரு கேம் ஆட எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு €7.50 ப்ளஸ் அந்த ஷூ தனியாக ஒரு €1 நீங்கள் பே பண்ணணும். ஆனால் நீங்கள் வீக் டேஸில் பிஃபோர் 8 PM இங்கே விளையாடுனீங்கன்னா ஒன்லி €4 பர் பர்சன். அதுவும் நீங்கள் ப்ளே சிட்டி கார்டு வச்சுருந்தா €3.50 தான். சூப்பரில். அப்புறம் கார் பார்க்கிங் பற்றி சொல்ல மறந்துட்டேன். இங்கே ஈஸியாகவே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணலாம். €2 ஒரு மணி நேரத்துக்கு. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிட்டு எடுத்துருவீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் இதுங்க ஃப்ரீ. அப்புறம் மதியானம் 2 மணிக்கு மேலேயும் ஃப்ரீ. அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங் தான். பவுலிங் முடிச்சுட்டு அப்படியே அங்கே இருந்த வேறு சில கேம்ஸும் ஒரு பார்வை பார்த்துட்டே இருந்தோம். அப்போ தான் பில்லியர்ட்ஸ் டேபிள் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். சரி, அதை எதுக்கு விட்டு வைப்பானே, அதையும் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பித்தோம். இந்த மாதிரி டேபிள் கேம்ஸுக்கு இவங்க எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டைம் பேஸ்டு, பர் பர்சன் கிடையாது. ஸோ எத்தனை பேர் ஆடுறீங்க அப்படின்றது கவுண்ட் இல்லை. பட் எவ்வளோ நேரம் அந்த டேபிளை நீங்கள் ஆக்குப்பையாக வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மினிமம் 30 மினிட்ஸ் நீங்கள் அந்த டேபிள் எடுத்தாகணும். ஸோ எவ்ரி 30 மினிட்ஸ் இட் காஸ்ட் லைக் €7. ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே டைம் பாஸாக இருக்கும். விளையாட்ட ஆரம்பித்த எங்களோட அந்த கேம் ரொம்ப நேரம் போச்சுங்க. டைம் போனதே தெரியல. எனிவே இட் வாஸ் ரியலி a great fun. என்னங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பீகோக்கா வில்லேஜ் போய் ஜாலியாக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மகேஷ். நன்றி, வணக்கம்.